ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் இருக்க செட் ஆஃப் டேட்டாஸில் பிளாங்க் ரோஸை மட்டும் டெலிட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், பெரிய டேட்டாவாக இருக்கும் சம்டைம்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்க் ரோஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளாங்க் ரோஸ் எல்லாம் இருக்கனால உங்களுக்கு வந்து நிறையா டைம் வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா சரியாக ஃபில்டர் விழுகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க கான்செப்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ரோவே வந்து பிளாங்காக இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை அங்கங்கே பிளாங்காக இருந்தால் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி கரெக்டாக எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த மாதிரி டேட்டா இருக்கா. ஸோ இந்த டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ ஃபில்டர் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபில்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் ஆச்சு. ஸோ இந்த ரோ வந்து எனக்கு பிளாங்க்குங்கிறதுனால எனக்கு இதுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. இங்கே பாருங்கள், எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து இந்த 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 ரோஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 9, 10, 11, 12, 13, 14 இது அப்படியே தான் இருக்குது. இது வந்து எனக்கு ஃபில்டர் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபில்டர் போடணும். அப்போ இது எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு பெட்டர் வந்து இந்த எம்டி ரோஸை வந்து நம்ம டெலிட் பண்ணுறதே பெட்டர். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவில் போய்ட்டு ஃபில்டர் போட்டுட்டு ஃபில்டரில் ஏதாவது ஒரு காலம் எடுத்துக்கோங்க. இங்கே எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரோவே வந்து பிளாங்காக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், Z2A அப்படி கொடுத்துட்டேன்னா பிளாங்க் ரோஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளாங்க் ரோஸ் இல்லாத டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை, எனக்கு வந்து இந்த ரோ இந்த டேட்டாவில் வந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, பட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு பிளாங்க் ரோஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் Ctrl+C கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இது 2-3 மெத்தட் இருக்குது, நம்ம ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஈக்குவல் டு ஷார்ட், அதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ ஷார்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் நான் ரேஞ்சு கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஹெட்டர் ஆல்ரெடி எடுத்ததுனால இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ரெஃபரன்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சாரி, டி வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்டு கமா எந்த காலம் ஷார்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இங்கே வந்து 1, 2, 3 அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காலம் நான் ஷார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரான்னு கேட்குது. ஆமாம், TRUE ட்ரூன்னு கொடுத்துட்டேன். கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து ஃபஸ்ட்டு காலம் அசெண்டிங் பண்ணி உங்களோட டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் என்ன இது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட்டில் தான் உங்களோட இது வந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஏ கொடுத்தேன் அப்படின்னா, ஏசர் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து என்டர் ஆயிரும், டைனமிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல வந்து எனக்கு எம்டியாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அப்டேட் ஆகிக்கும். ஓகே, இது வந்து ஒரு மெத்தடு. இதில் வந்து நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தடுக்கு பதிலாக இதிலே நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோன்னா இதுலேயும் ரேஞ்சு தான் கேட்குது. ஸோ ரேஞ்ச் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு எண்ட் ரெஃபரன்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கமா கண்டிஷன் என்னன்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், A2 எனக்கு எந்த காலமில் நான் இது பண்ணுமோ அங்கே முன்னாடி ஷார்ட்டில் பண்ண மாதிரியே தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காலமும் சூஸ் பண்ணால் உங்களுக்கு வராது, ஏதாவது ஒரு காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு A2 to A கொடுத்துட்டேன்னா அது நாட் ஈக்குவல் டு அப்படின்னா லெஸ் தென் கிரேட்டர் தென். ஓகே, அப்புறம் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷனா பிளாங்க்குங்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ
ஆனால் இது ஷார்ட்டாக இருக்காது. பட் இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு blank வந்து உங்களுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதுலேயே அதே கண்டிஷன் தான். நீங்கள் வந்து எங்கே நடுவில் எங்கேயாவது நீங்கள் வந்து ஏதாவது வேர்டிங்ஸ் ஆட் பண்ணீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அப்டேட் ஆகிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நம்ம ஷார்ட் பார்த்தோம், செகண்ட் வந்து ஃபில்டர் மெத்தட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபில்டர் பற்றியும் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபில்டர்னா என்ன, அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது கூகுள் ஷீட்டில், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயும் தரேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி நம்ம கூகுள் ஷீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் போய் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனலோட கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே அந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு இதாக கிடைக்கும். அதே மாதிரியே இந்த கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் மேபி பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டும் ஃபில்டரும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இன்னொரு மெத்தடும் நமக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இன்னொரு மெத்தடில் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த மெத்தடு தான் வந்து query. ஸோ query பற்றி நம்ம வந்து ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஓகேவா? டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் query ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னுமே நிறையா கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த கான்செப்டோட டீட்டெயில்டு உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து இந்த ஃபார்ம் இந்த வீடியோக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதே மாதிரியே வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துடுறேன். எண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கமா என்னோட queryயில் வந்து டபுள் கோட்ஸ் போட்டுட்டு வேர் A is not null அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா எனக்கு ஒரு ஹெட்டர் இருக்குது, அந்த ஒரு ஹெட்டர் வேணும், க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹெட்டரோட எனக்கு அந்த டேட்டா வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து அசெண்டிங் பண்ணணுன்னா queryலேயே அசெண்டிங் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன் போகணுன்னால queryயில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த 3 வீடியோ போய் செக் அவுட் பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 3 மெத்தடில் வந்து நம்ம ரோஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஸ்கிரிப்டே இல்லாமல். ஸோ ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணுறதும் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிளாங்க்ஸ் எல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட் என்னன்னா பிளாங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த டேட்டா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பிளாங்க் ரோஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஏதாவது இந்த சேனலில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்து அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? see you next video. see you. bye bye.